அஸ்ஸலாமு அலைக்கும். ஹே ஆல், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரமலானோட 23rd டே. இன்னைக்கு எப்படி டே போச்சுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு மார்னிங் பார்த்தீங்கன்னா ஒரு 3 வந்து எந்திரிச்சிட்டேன். கிச்சன் டாப் ஃபுல்லாமே வந்து கழுவி விட்டுறலான்ட்டு. ஏன்னா நோன்பு வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி ஹெவியாக வந்து வேலை பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி டயர்ட் ஆயிரும். அது மாதிரி பிள்ளைகளை வச்சுட்டும் வந்து பார்க்க முடியாது. அதனால நான் ஏர்லி மார்னிங்கே வந்து கழுவி விட்டுறலான்ட்டு ஒரு 3 எந்திரிச்சு என்ன பண்ணிட்டேன், க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். முதல் நாள் நைட்டே என்ன பண்ணிட்டேன்னா மிக்ஸி அதெல்லாம் வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கீழே எடுத்து வச்சுட்டேன். மிக்ஸி, கிரைண்டர், மற்ற ஆயில் பாட்டிலு எல்லாமே வந்து கீழே எடுத்து வச்சுட்டேன். கிச்சனுக்குள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருந்துச்சு கிச்சன். வெறும் ஸ்டவ்வு என்னென்ன க்ளீன் பண்ணணுமோ அந்த இது மட்டும் தான் இருந்துச்சு. ஸ்டவ்வு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பாத்திரம் விளக்குற அந்த கூடை இருக்குது பார்த்தீங்களா, கம்பி, அதையுமே வந்து நான் கழுவிடுவேன். அந்த இது கழுவுறது எல்லாமே அது மட்டும் தான் மேலே இருந்துச்சு. ஏன்னா நம்ம காலையில் எந்திரிச்சு வர்றப்ப பார்த்தீங்கன்னா தூக்கத்தோடு வருவோம். அப்போ வந்து எல்லாத்தையும் எடுத்து வைக்கும் போது நம்மளுக்கு சிரமமாக இருக்கும். அதனால மொதல் நாள் நைட்டு என்ன பண்ணிவிட்டேன், எல்லாத்தையும் கீழே எடுத்து வச்சுட்டு இப்படி தான் இருந்துச்சு கிச்சன். நான் வந்தோடனே டக்கு டக்குன்னு பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கிச்சன் டைல்ஸு, டாப் இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி முடிக்கவே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 4 ஆயிருச்சு. ஃபஸ்ட்டு கிச்சனுக்கு வந்தோடனே பார்த்தீங்கன்னா பர்னரை தான் ஃபஸ்ட்டு கழுவி வந்து காய வச்சேன். ஏன்னா வந்து அதுக்கப்புறம் நம்ம டீ போடுற வேலையெல்லாம் இருக்குல்ல, அதுக்குள்ளே காயணும்னு சொல்லிட்டு 3 மணிக்கு வந்தோன்னே ஃபஸ்ட்டு பர்னரை தான் வந்து க்ளீன் பண்ணி வச்சேன். கிச்சன் வேலையெல்லாம் வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நானும் போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன் சைடு பார்த்தீங்கன்னா முட்டையாக வச்சுக்கிட்டு இருந்தேன், ஒரு சைடு வந்து டீ போட்டுக்கிட்டு இருந்தேன், ஒன் சைடு பார்த்தீங்கன்னா குழம்பெல்லாம் வந்து சூடு பண்ணிக்கிட்டு இருந்தேன். பர்னருமே பார்த்தீங்கன்னா நல்லா தொடச்சி காய வச்சுட்டேன். அதனால் நல்லாவே எரிஞ்சிச்சு. இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக நோம்புமே வந்து வச்சு முடிச்சாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா நோன்பு வச்சுட்டு தொழுதுட்டு அதுக்கப்புறம் அப்படியே போய் தூங்கியாச்சு. தூங்கி எந்திரிச்சதே ஒரு 9க்கு மேலே தான். அடுத்து நான் வீடியோவே எடுக்கலை. ஈவினிங் ஒரு 5 மேலே தான் வந்து இஃப்தார் ப்ரிப்பரேஷனே வந்து ஸ்டார்ட் பண்ணேன். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இஃப்தாருக்கு மசாலா ப்ரெட்டு தான் வந்து பண்ண போகிறோம். ரொம்ப வந்து இனிப்பாக சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் வந்து ப்ரெட்டில் வந்து மசாலா ஐட்டம் மாதிரி சாப்பிட்டோம்னா கொஞ்சம் டேஸ்ட்டும் வித்தியாசமாக இருக்கும். இந்த மசாலா ப்ரெட்டுக்கு பார்த்தீங்கன்னா 7 ப்ரெட்டு கிட்ட வந்து எடுத்திருக்கேன். இது ஓரத்துல எல்லாம் வந்து ஸ்லைஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கீ இல்லைன்னா பட்டர் கூட யூஸ் பண்ணி டோஸ்ட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து கீ யூஸ் பண்ணி தான் வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்திருக்கேன். இது டோஸ்ட் பண்ணிவிட்டு இதை வந்து நான் வந்து 4 பீசஸாக வந்து கட் பண்ணிக்கிட்டேன். இந்த சைஸ் தான் பார்த்தீங்கன்னா நார்மலான சைஸ் மசாலா ப்ரெட்டுக்கு. இதுக்கு மேலே சின்னதாக போனாலும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்காது, பெருசாக போனாலும் நல்லா இருக்காது. அதனால் இந்த சைஸில் ஒரு ப்ரெட்டில் பார்த்தீங்கன்னா 4 பீஸாக வந்து கட் பண்ணிக்கோங்க. இந்த சைஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம வெஜிடபிள்ஸை ஃபுல்லாமே வந்து கட் பண்ணிக்கலாம். நான் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4 பல்லு வெள்ளைப்பூடை வந்து நல்லா ஃபைனாக வந்து சாப் பண்ணிக்கிட்டேன். அதோடு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன துண்டு இஞ்சி அதையும் நல்லா ஃபைனாக வந்து சாப் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து எடுத்திருக்கேன் இந்த 7 ப்ரெட்டுக்கு. அதையும் நல்லா பார்த்தீங்கன்னா நீல வாக்கில் வந்து ஃபைனாக வந்து சாப் பண்ணிக்கோங்க. இந்த வந்து சாப் பண்ணிவிட்டு நம்ம பேனை வந்து ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் கிட்ட வந்து ஆயில் வந்து விட்டுக்கோங்க. அதில் வந்து நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கோம்ல வெள்ளைப்பூடும் இஞ்சியும் அதை வந்து போட்டு நல்லா வந்து பச்சை வாசனை போகிற அளவு பார்த்தீங்கன்னா நல்லா பொரிய விடுங்க. இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையுமே சேர்த்து நல்லா வந்து வதங்க விடுங்க. இந்த மசாலா ப்ரெட்டுக்கு வந்து வெங்காயம் வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் வந்து ஆகக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து சாப்பிடும் போது பார்த்திங்கன்னா க்ரன்ச்சியாக இருக்கணும். அப்போ தான் வந்து இந்த மசாலா ப்ரெட் வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதனால நான் கோல்டன் ப்ரௌன் ஆகிறதுக்கு ஸ்டேஜ்லேயே பார்த்திங்கன்னா அடுத்த மற்ற வெஜிடபிள்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணிடுவேன். இப்போ வந்து நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வதங்க விடுவோம். இது வதங்கிட்டு இருக்கிறதுக்குள்ளே நம்ம வந்து காய்கறிலாம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். ஏன் நான் வந்து இன்றைக்கி தக்காளி எடுத்திருக்கேன்னா டொமேட்டோ சாஸ் வந்து நான் ஆட் பண்ணலை. அதுக்கு பதிலாக தான் வந்து டொமேட்டோ வந்து எடுத்திருக்கேன் ஒன்றே ஒன்று. இது நல்ல நீல வாக்கில் வந்து கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் வந்து புளிப்பு தன்மை வந்து இந்த மசாலா ப்ரெட்டில் வந்து இருக்கும். டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் நம்ம சாப்பிடும் போது. அதோடு பார்த்தீங்கன்னா கேப்சிகம் வந்து ஒரு 1/2 எடுத்திருக்கேன். அதையும் நல்லா பார்த்தீங்கன்னா நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. கேரட் வந்து 2 எடுத்திருக்கேன். அதையும் வந்து எல்லாத்தையுமே வந்து நீல வாக்கிலே வந்து கட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து ஒன்று நீல வாக்கில் எடுத்துகிட்டு ஒன்றை வந்து ஃபைனாக வந்து பொடிசாக கட் பண்ணோம்னா பார்க்கவும் நல்லா இருக்காது அந்த டிஷ்ஷு. அது மாதிரி பார்த்து சாப்பிடும் போதும் கொஞ்சம் வந்து வித்தியாசமாக இருக்கும். அதனால எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நீல வாக்கில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம வெங்காயத்தில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெஜிடபிள்ஸை ஃபுல்லாமே வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வதங்க விடுங்க. இந்த வெஜிடபிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மினிட்ஸ் மட்டும் வதங்கினா போதும், ரொம்ப வந்து வதங்க வேணாம். அப்போ தான் நம்ம சாப்பிடும் போது நல்லாயிருக்கும் க்ரன்ச்சியாக. இதுக்கு தேவையான சால்ட்டுமே வந்து ஆட் பண்ணிடுங்க. சால்ட் ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க.
இப்போ வந்து நம்ம மசாலா ஐட்டம்லாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு என்னென்ன மசாலா வந்து ஆட் பண்றேன்னா, 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாய் தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து கரம் மசாலா தூள், அதோட பார்த்தீங்கன்னா, ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகு சீரக பொடிய வந்து ஆட் பண்ணிட்டு, நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க. இந்த மசாலா வந்து வெஜிடபிள்ஸோட நல்லா மிக்ஸ் ஆகட்டும். ஒரு 1 மினிட் கழிச்சு என்ன பண்ணணும், கட் பண்ணி வச்சிருக்க பிரெட்டையுமே வந்து ஆட் பண்ணிக்கலாம். பிரெட்ட ஆட் பண்ணிட்டு, அதோட பார்த்தீங்கன்னா, 1 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து சோயா சாஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். சோயா சாஸ் ஆட் பண்ணா தான் இந்த மசாலா பிரெட்டுக்கு கொஞ்சம் டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம டொமேட்டோ சாஸுமே நான் இன்றைக்கி ஆட் பண்ணல. அதனால கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு சாஸ் வந்து ஆட் பண்ணியே ஆகணும். நான் இன்றைக்கி வந்து சோயா சாஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதோடு நீங்கள் வந்து சில்லி சாஸ் அடுத்து டொமேட்டோ சாஸ் வேணும்னா ஒரு 1 டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட் இன்னுமே சூப்பராக இருக்கும். நல்லா பெரட்டி எடுத்துட்டு இந்த சோயா சாஸில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் கழிச்சே வந்து நம்மளுக்கு டிஷ் வந்து ரெடி ஆயிரும். நான் வந்து இன்றைக்கி வந்து எக் வந்து ஆட் பண்ணலை. உங்களுக்கு வேணும்னா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் முட்டையை வந்து கிராம்பிள் பண்ணிவிட்டு தனியாக அதுக்கப்புறம் வந்து சேர்த்துக்கலாம். இல்லைன்னா வந்து ஃபைனலாக அதிலேயே வந்து முட்டையை உடச்சி ஊற்றிட்டு உடனே வந்து கிண்டிடாமல் ஒரு சிம்மில் வந்து ஒரு 30 செகண்ட் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு பெரட்டுங்க. இந்த மாதிரி வந்து பெரட்டும் போது நம்மளுக்கு எக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக நல்லா நிற்கும். நீங்கள் வந்து முட்டையை உடச்சி ஊற்றுனதுக்கப்புறம் அப்படியே பெரட்டிட்டிங்கன்னா அது ஃபுல்லாமே வந்து முட்டை போட்ட மாதிரியே தெரியாது. ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட் ஆன மாதிரி இருக்கும். எக்கு நல்லா இருக்காது. அதனால நான் சொன்ன மாதிரி வந்து முட்டையை உடச்சி ஊற்றிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு 1 மினிட் இல்லாட்டி 30 செகண்ட் கிட்ட விட்டுட்டு அதுக்கப்புறம் பெரட்டுங்க. அப்போ வந்து முட்டை வந்து நல்லா தனித்தனியாக நிற்கும். ஸோ இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் எந்த டிஷ்ஷுக்காக இருந்தாலும். இப்போ வந்து நம்ம டிஷ்ஷு வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். மசாலா பிரெட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா சாப்பிடும் போதே பார்த்தீங்கன்னா நல்லா க்ரன்ச்சியாகவும் இருக்குது. அது மாதிரி நம்ம அந்த இஞ்சி பூண்டுலாம் வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வந்து ஆட் பண்ணியிருக்கோம்ல, அதெல்லாம் வந்து நம்ம சாப்பிடும் போது பார்த்தீங்கன்னா நம்ம பல்லில் வந்து தட்டுப்படுறப்ப டேஸ்ட் இன்னுமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த இஃப்தாருக்கு எல்லாருமே வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து மிளகாய் தூளுக்கு பதிலாக வந்து நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த டிஷ்ஷில் பார்த்தீங்கன்னா இந்த மாங்காய் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு 3-4 பீஸ் மட்டும் நல்லா வந்து ஃபைனாக வந்து நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிங்கன்னா இந்த இதில் வந்து சேர்க்கும் போது டேஸ்ட் இன்னுமே சூப்பராக இருக்கும். நல்ல இந்த புளிப்பு காரம் நல்லா வந்து காரசாரமாக இருக்கும் இந்த டிஷ்ஷே. ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். மேங்கோ வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம். இந்த மசாலா பிரெட்டுக்கு இதுதான் வந்து மெத்தடு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சதா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு இன்னொரு விலாகில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.